கிருபையின் உபதேசம் என்பது கிறிஸ்துவின் உபதேசம், இன்னும் சொல்ல போனால் கல்வாரியின் சிலுவையின் உபதேசம். ஆமென். முதல்ல மனுஷன் கால்நடையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பஸ்ஸை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஒரு ட்ரெயினை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் கஷ்டப்பட்டு கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் பலனை அடையவர்களாக இருக்கிறோம். அதுதான் கிருபை பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட் லைஃப் மிஷன்லேருந்து நான் உங்களோட ராஜன். பாருங்கள், இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிருபையை குறித்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கிருபையின் உபதேசம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிதான ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரியாக இருக்குது, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்டண்ட்டாக இருக்குது, சில இடத்துல பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, இது ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க, இது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிருபையின் உபதேசம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கப்பட்டோம் அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்க, கிருபையை கொண்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென். அப்போ அந்த கிருபை ஒரு அப்கிரேடான ஒரு சத்தியம். பாருங்க, இப்போ என்னன்னு கேட்டால் பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால் முதல்ல மனுஷன் கால்நடையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பஸ்ஸை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஒரு ட்ரெயினை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த அப்கிரேட்னஸ் என்னன்னு கேட்டால் ஃப்ளைட்டு தான் இல்லையா? ஆனால் இந்த கால்நடை, மாட்டு வண்டி, இந்த பஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின், இதில் போயிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டை பார்த்து நீங்கள் அப்கிரேட் ஆகிட்ட, அதனால் என்ன யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே உன்னை தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது பொருந்தாது. அதே போல் கிருபையின் உபதேசம், கிருபையின் காரியங்கள், கிருபைக்குள்ளே நம்மளுடைய சத்தியங்கள் எல்லாமே அடங்கியிருக்குது. பாரு, நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதுதான் கிருபை. ஆமீன். இந்த ஒரு வார்த்தை கிருபை, இந்த கிரேஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அதுக்குள்ளே எல்லா விதமான சத்தியங்களும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்து விட்டார். அதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டார் இல்லையா? ஏன்னா அவர் எல்லாவற்றையும் கஷ்டப்பட்டு கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நாம் பலனை அடையவர்களாக இருக்கிறோம். அதுதான் கிருபை பாருங்க. ஆமீன். இந்த கிருபை குறித்து நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மனக்கசப்போ இல்லை ஒரு தவறான ஒரு எண்ணமோ கொள்ள வேண்டாம். கிருபையின் உபதேசம் என்பது கிறிஸ்துவின் உபதேசம், இன்னும் சொல்ல போனால் கல்வாரியின் சிலுவையின் உபதேசம். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கிருபையின் நாட்களில் இருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, கிருபையின் குறித்த ஒரு நல்ல வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you and God be with you.